அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டு நிகழ்வில் அநேகமாக 124வது வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்குரியது. நாம இந்த முறை வகுப்புகளில் பாடங்களில் நம்ம முழுமையாக பாடப்பொருளுக்குள்ள போக போறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நாம் அந்த பாடப்பகுதிகளை முடிச்சிட்டோம். அதுக்கான விளக்கங்களை மட்டும்தான் தரப்போறோம். நாம பாடப்பகுதிக்குள்ள போகலாம். இது ரிவிஷன். என்ன ஏற்கனவே இந்த பகுதிகள் எல்லாம் நாம பார்த்துட்டோம். குறிப்புகள் கொஞ்சம் வேகமா இதுவரை எடுக்காதவர்கள் எடுத்துக்கோங்க. இதனுடைய தொடக்க சில விவரங்கள் 6-7ல இருக்கும். ஆனா 8ஆம் வகுப்பு போதுமானது. நவீன இந்திய ஆதாரங்கள். ஆதாரங்கள்ல முக்கியமான 2 விஷயம் எதுன்னா, எழுதப்பட்ட ஆதாரங்கள், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். குறிப்பெடுத்துக்கிறோம். ஆதாரங்கள்ல 2 இருக்கு. எழுதப்பட்ட ஆதாரங்கள், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இத கவனம் எடுத்துக்கிறோம். அதே போல அனந்தரங்கம் அவர்கள் பயண குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வெளிநாட்டு பயணிகளினுடைய பயண குறிப்பு, அதிலிருந்து ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் மூலயமாக நம்ம நாட்டை நோக்கி அவங்க வந்தாங்க. ஆனா தமிழ் வரலாற்றுல தமிழர் ஒருத்தர் பெயர் இருக்கணும்னா அது ஆனந்தரங்கம். இவர் யாருன்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்துல மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர். துபாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. துபாஷ் மொழிபெயர்ப்பாளர். இவங்க பிரெஞ்சு இந்திய உறவு குறித்து அவங்க எழுதினாங்க. ஆனந்தரங்கம். இவங்க பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அது இந்த வகுப்புக்கு தொடர்பற்றது அப்படிங்கிறதுனால அதை விட்டுறேன். சப்போஸ் அது தேவைப்பட்டதுன்னா எனக்கு தனியா டெக்ஸ்ட் பண்ணுங்க, சொல்றேன். ஒரு மியூசிக் டைரக்டர் தொடர்புடையவராக இருப்பார். அடுத்தது, இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள்ல என்னென்ன இருக்கு? இலக்கியம், பயணக்குறிப்பு, நாட்குறிப்பு, சுயசரிதை, துண்டு பிரசுரம், அரசாங்க ஆவணம், கையெழுத்து பிரதிகள். எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கிறோம். எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா என்ன? எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படிங்கிறது இலக்கியங்கள் ஏற்கனவே நமக்கு உள்ளது, பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், ஒரு தனிநபருடைய நாட்குறிப்பு, பயணக்குறிப்பு, வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்தவங்களுடைய பயணக்குறிப்பு, சுயசரிதை, இங்கிருந்த தலைவர்கள் அல்லது இங்கு வந்து இருந்த ஆட்சியாளர்கள் அவங்களுடைய சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், பிட் நோட்டீஸ்னு சொல்லுவோம். அவங்க ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அது, அரசாங்க ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள், இதெல்லாம் எழுதப்பட்ட ஆவணங்கள். ஆவண காப்பகங்கள் முக்கியமான பகுதி. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கக்கூடிய இடம்தான் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்றோம். வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தை தான் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்றோம். இது லைப்ரரி இல்லை, ஆனா லைப்ரரி கூட இது சேர்ந்து இருக்கலாம். நம்ம காலையில பார்த்தோம், கொல்கத்தா தேசிய நூலகம் ஆவண காப்பகமாகவும் இருக்குங்கிற தகவல் நம்ம அதில் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஆவண காப்பகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். வரலாற்று ஆவணங்கள் இருக்கக்கூடிய இடம். நூலகங்கிறது புத்தகங்கள் இருக்கிறது. வரலாற்று ஆவணங்கள் இருக்கக்கூடிய இடம் ஆவண காப்பகம். நேஷனல் ஆர்கைவ் ஆஃப் இந்தியா, ஆர்கேவ், இந்திய தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில இருக்கு. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்கள்லேயே மிகப்பெரியது எதுன்னா இந்த டெல்லியில இருக்கக்கூடிய NAI, இந்திய தேசிய ஆவண காப்பகம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. குறிப்பு எடுத்திருப்போம், இன்னொரு முறை நினைவுக்கு கொண்டு வர்றோம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. தமிழ்நாடு ஆவண காப்பகம், இதற்கு பேர் சென்னை பதிப்பாசனம். சென்னை பதிப்பாசனம். சென்னை பதிப்பாசனம் அது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அது ஆவண காப்பகம் அப்படிங்கிற தகவல் நமக்கு நினைவுக்கு வரணும். சென்னை பதிப்பாசனம்ங்கிறது தமிழ்நாடு ஆவண காப்பகம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்று. நிறைய ஆவணங்கள் அங்க இருக்கு. டச், டேனிஷ், இதெல்லாம் நம்ம இந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. எந்த லிஸ்ட்டுமே நமக்கு தேவையில்லை. அதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அங்க சென்னை ஆவண காப்பகத்துல மராத்திய நிர்வாக பதிவு இருக்கான்னு யாரும் கேட்க போறதில்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. சென்னை பதிப்பாசனம் சென்னையில இருக்கு, அது தமிழ்நாடு ஆவண காப்பகம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் இருக்கு.
1657 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டேனிஷ் அவங்களுடைய பதிவுகள் இருக்கு. அதே போல டாட்வெல் அப்படிங்கிற ஒரு முயற்சியினால 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் அல்ல. பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள், சிலைகள், ஓவியங்கள், நாணயங்கள், இதெல்லாமே பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஓவியங்கள், சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்கள். நாணயங்கள் ஏன் முதன்மை இந்திய ஆதாரங்கள்? ஏன்னா அது அந்த கால தலைவரை அவங்களுடைய உருவம் அதுல பொதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். வரலாற்று பிரமுகர்கள் பற்றிய தகவல்கள் நமக்கு அதுல தருவோம் அப்படிங்கிறத ஞாபகமா வச்சுக்கிறோம். அதே போல கட்டடக்கலையை பொறுத்தவரையிலையும் கட்டடக்கலையில கட்டுரை எழுத சொல்ல போறதில்லை. ஆனா புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்க இருக்குன்னு கேள்வி வரலாம். புனித பிரான்சிஸ் கொச்சி, புனித லூயிஸ் பாண்டிச்சேரி, புனித சார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். இதுல முக்கியமானது எதுனா புனித டேவிட் கோட்டை கடலூர். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே பகுதி சார்ந்தது. அது கேட்கலாம். புனித சார்ஜ் கோட்டைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நம்முடைய தலைமைச் செயலகமாக இருக்கு. இந்திய இராணுவத்தினுடைய ஒரு சொத்து அது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு அப்படிங்கிறது கடலூர்ல உள்ள பலருக்கே தெரியுமாங்கிறது சந்தேகம். ஸோ இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி குறிப்பெடுத்துக்கிறோம். சார் இதுக்கு நீங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கலாமே, அதை கொடுக்கலாமே அப்படின்னா இல்லை. கொஸ்டின் பேங்க்ல நாம நினைக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். புத்தகத்திலிருந்து எது எது முக்கியங்கிறத நம்ம கவனம் பண்ணணும். டெல்லியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் 1949 நிறுவப்பட்டது. குறிப்பெடுத்துக்கிறோம். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 ஆங்கிலேய ஆட்சியில வெளியிடப்பட்டது. நவீன இந்தியா, இந்த வார்த்தை முக்கியம். இந்தியாவினுடைய முதல் நாணயம் அல்ல, நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862. நவீன இந்தியா, இதை நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா நவீனமானுச்சுன்னு அவங்களே நம்பிக்கிட்டு அவங்களே ஒரு ஹிஸ்டரி எழுதினாங்க. அதுதான் இதனுடைய விளைவு. இப்போ நவீன இந்தியாவினுடைய முதல் நாணயம் 1862 ஆங்கிலேய ஆட்சியில வெளியிடப்பட்டதுன்னு டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இதுல நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ நாம இந்த நவீன இந்தியாங்கிற வார்த்தையை ஏத்துக்கிறோம். ஆமாமா, நவீன இந்தியா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. அதுல முதல் நாணயம் 1862 தான் ஆங்கிலேய ஆட்சியில தான் வெளியிடப்பட்டது அப்படிங்கறத எழுதினாதான் ஒரு மதிப்பெண். அதை நம்ம நாணயம் வச்சுக்கிறோம், நினைவுல வச்சுக்கிறோம். அதுல இருந்த உருவம் மன்னர் 7ஆம் எட்வர்ட் அப்படிங்கறத நாம வச்சுக்கிறோம். ரிசர்வ் வங்கி 1935 நிறுவப்படுகிறது. இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெறுகிறது. 6ஆம் சார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு 1938 ரிசர்வ் வங்கியால வெளியிடப்படுகிறது. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். ரிசர்வ் வங்கி முதலாக வெளியிட்ட நோட்டு 5 ரூபாய் நோட்டு 1938 5 ரூபாய் நோட்டை 6ஆம் சார்ஜ் உருவம் தாங்கிய ஒரு நோட்டை வெளியிடுறாங்க. ஏன்னா அது அப்போது ஆங்கிலேயர்களுக்கு கீழே தான் இருந்துச்சு. அவங்க தான் இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த புனித டேவிட் கோட்டை ஏன் முக்கியம்னு சொன்னோம்னா, இது டெக்ஸ்ட்லயும் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா பகுதியிலையும் இருக்கு. 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால கடலூர்ல கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேப்பை பொறுத்தவரையிலையும் மதிப்பெண் உண்டு. ஒரு மதிப்பெண் மேப்ல இருந்து வரும். டெட்டில் எப்படி சார் மேப்ல இருந்து வரும்? போன வாட்டி வந்துச்சு, நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு போனோம். இந்த 2 பகுதிக்கு நடுவுல இருக்கிற கடலோட பேர் என்னன்னு கேட்டாங்க. இந்த கடல் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ இது மேப்ல இருந்து தான் வருது. மேப்பிங் அப்படின்னா, மேப் அப்படின்னாலே அந்த வரையறை செய்யறது. ஸோ இந்த கடல் எங்க இருக்கு?
இந்த இந்த கண்டம் எங்க இருக்கு, நன்னம்பிக்கை முனை எந்த கண்டத்தினுடைய இறுதியில இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வெர்டிஸ் முனை, நன்னம்பிக்கை முனை, இது இல்லாமல் இன்னொரு முனை, மொத்தம் 3 முனைகள் இருக்கு. அதுதான் அந்த கடல் பயணங்கள்ல சிக்கலான முனைகள். அதை தாண்டது தான் மிகப்பெரிய வெற்றிங்கிறத நம்ம பார்த்தோம். வாஸ்கோ ட காமாவோட கடல் வழி பயணம் கொடுத்துருக்காங்க. பச்சை கலர்ல வந்தது தான் அவரு. கள்ளிக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தாரு. நாம 8வது படிக்கிறதுல இருந்து இருக்கு. 1453ல துருக்கியர்களால கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்ற பிறகு இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில இருந்த நிலவழி மூடப்பட்டது. 1453 இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்படுது துருக்கியர்களால. அதன் பிறகு ஐரோப்பாவுக்கும் இந்தியாவிற்கும் இருந்த நிலவழி மூடப்படுகிறது. அவங்களுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உருவாகுது. இந்த ஐரோப்பிய நாடுகளிலேயே இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப முனைப்போட இருந்த நாடு போர்ச்சுகல். போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி, மாலுமி ஹென்றின்னு சொல்லப்படுறார். 1483ல பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனைக்கு வர்றாரு. 2ஆம் ஜான், அங்க இருந்த 2ஆம் ஜான் அவரை ஆதரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை அதை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் வராரு. அந்த மொசாம்பிக்ல இருந்து ஒரு இந்திய மாலுமி அவர் ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் 1498 இந்த வருஷம் முக்கியம், 1500க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் கள்ளிக்கோட்டைக்கு வந்து அடைகிறாரு. அவரை மன்னர் சாமரின் வரவேற்கிறாரு. சாமரின் மன்னர் அல்லது மன்னர் சாமரின் நமக்கு வரும். அதுக்கப்புறம் மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் வாஸ்கோ ட காமாவோட கடல் வழியில ஒரு 13 கப்பல்ல 1500ல வராரு. 2ஆம் முறை அவர் வந்து 2 வருஷத்துலயே கள்ளிக்கோட்டைக்கு வந்து சேர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாஸ்கோ ட காமா வந்து அடைந்த இடம் கள்ளிக்கோட்டை. இது நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். 1501ல 20 கப்பலோட வாஸ்கோ ட காமா திருப்பி 2வது முறையாக வராரு. அப்பதான் முதல்ல ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. போர்ச்சுகீசிய வர்த்தக மையம் முதலாக கண்ணனூர் அப்படிங்கிற பகுதியில நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை, கொச்சின்ல நிறுவுறாங்க. இப்போ மன்னர் சாமரின் போர்ச்சுகீசியரை தாக்குறாரு. ஆனா அவரு போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் கொச்சின் போர்ச்சுகீசியருடைய தலைநகரமாகுது. 1524 வாஸ்கோ ட காமா 3வது முறையா இந்தியா வர்றாரு. 1524லயே கொச்சின்ல காலமாயிடுறாரு. அடுத்தது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. வாஸ்கோ ட காமா வர்த்தக மையத்தை தோற்றுவிச்சதுக்கு பிறகு 1505 அதுல அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். இவரை பற்றின முக்கியமான விஷயம், நாம குறிப்பிடுத்துக்க வேண்டிய விஷயம், பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா 1505 1509. ஆனா இவரை பற்றின முக்கியமான விஷயம் இந்த நீல நீர் கொள்கை. அல்மெய்டாவுடைய முக்கியமான விஷயம் கடல் பகுதியில தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுதல். அதனாலதான் நீல நீர் கொள்கை, கடல் அப்படிங்கிற அதை அவர் செயல்படுத்தும் போது யார் யார் ஒண்ணு சேர்றான்னா, அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை வந்து போர்ச்சுகீசியர் தகர்க்கிறாங்க. அது நடக்கும்போதுதான் துருக்கி, எகிப்து இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகுது. அப்போ பீஜப்பூர், குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து துருக்கி சுல்தானுக்கு ஆதரவளிக்கிறாங்க. இதனால போர்ச்சுகீசியர் கவலை அடைகிறாங்க. ஒரு கூட்டு போர் நடக்குது. அந்த கூட்டு போர்ல முஸ்லிம் கூட்டுப்படைகள், அதிகாரப்பூர்வமா வரலாறையே இருக்கிற விஷயம்தான், இந்த எகிப்திய, துருக்கிய, நம்ம பீஜப்பூர், குஜராத் சுல்தான்கள் இணைந்த முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த போர்ல அல்மெய்டாவோட மகன் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் டையூல நடைபெற்ற கடல் போர்ல அல்மெய்டா திருப்பி முஸ்லிம் கூட்டுப்படைகளை தோற்கடிக்கிறார். அதுக்கப்புறம் 1509ல போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோர்றாங்க. இதுல நம்ம கவனத்துல வச்சுக்கக்கூடியது, அல்மெய்டா 1504 1509 நீல நீர் கொள்கை,
முஸ்லிம் கூட்டுப்படைகளினுடைய போர், அவங்க தோக்கடிச்சிடுறாங்க. திருப்பி அவரு பின்னாடி டையூல இவர் தோக்கடிச்சிடுறாரு. 1509 கடற்படை மேலாண்மையை இவங்க கோர்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்தது அல்போன்சோ டி அல்புகர். 1509 இருந்து ஒரு 6 வருஷம், அவர் ஒரு 4 வருஷம், 1505 இருந்து 9 வரலையும் 4 வருஷம், இவர் ஒரு 6 வருஷம், ஒரு 2 வருஷத்தை கூட்டிக்கோங்க. 1509 இருந்து 15 வரலையும் ஒரு 4 வருஷம். அல்போன்சோ டி அல்புகர் உண்மையான அதிகாரத்தை கொண்டு வந்தவர் இவர் தான். 1510 கோவாவை கைப்பற்றாரு. 15 ஆர்மஸ் துறைமுகத்துல போர்த்துகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்துறாரு. இந்திய பெண்களுடனான போர்த்துகீசிய திருமணங்களை ஊக்குவிக்கிறாரு. விஜயநகர பேரரசுடன் நல்லுறவு இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க, 1509 1515 6 வருஷம். அதுக்கப்புறம் 15 இருந்து 29 வரலையும் எந்த இதுவும் இல்லை. திருப்பி 1529 இருந்து 38 வரை ஒரு 11 வருஷம் நினோ டி குன்ஹா. இவர் தலைநகரத்தை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாத்துறாரு. போர்த்துகீஸ் கோவா தலைநகர். இந்தியா சுதந்திரம் அடையும் போது அது போர்த்துகீஸ் அங்க கோவாவில் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இந்த பாடப்பகுதியில இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஆனா வரலாறு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் முடிஞ்சோன்னா அதை தேடி பிடிச்சி படிங்க. கோவா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படிங்கிறத படிங்க. 1534 குஜராத்ல இருந்த பகதூர் ஷாட்ட இருந்து பசின் பகுதியை இவர் நினோ டி குன்ஹா கைப்பற்றாரு. அதே போல டாமன், சால்செட் இதெல்லாம் கைப்பற்றார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம ரொம்ப டீப்பா பாடத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான பகுதிகள் நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். 1556 போர்ச்சுகீசியரால கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். முதலாக இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகிறது 1563. இந்திய மருத்துவ தாவரங்கள். டச்சுக்காரர்கள், டச் அப்படின்னா நெதர்லாந்து, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். டச் அப்படின்னா நெதர்லாந்து, டச்சுக்காரர்கள்னு சொல்லுவாங்க. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இவங்க ரொம்ப ஒரு பிரபலமாலாம் இல்லை. நாகப்பட்டினம் எங்க மாவட்டம், இதை கைப்பற்றி அங்க வலிமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பழவேற்காடு, அடுத்தது பழவேற்காட்டுல இருந்து திருப்பி நாகப்பட்டினத்துக்கு தலைநகரத்தை மாத்துறாங்க. வர்த்தகம்லாம் நிறைய பண்றாங்க. இதுல ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய பகுதிகள் எதுவும் இல்லை. கடைசியா அவங்க இந்த அம்பாயினாவில் ஆங்கிலேய அதிகாரிகளை அவங்க கொலை செஞ்சது, இது அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைது. 1523 அதுல 1623. அடுத்து பழவேற்காட்டில் இருந்த கெல்டிரியா கோட்டை டச்சுக்காரர்கள் குறிப்பெடுத்துக்கிறோம். ஆங்கிலேயர்கள், இது ரொம்ப முக்கியமானது. 1600 டிசம்பர் 31 இந்த நாள் முக்கியம். காரணம் 1601 முதல் நாள், இப்படி நாம வச்சுக்கோங்க. 1600 டிசம்பர் 31 ஆங்கிலேயர்கள் ஒரு கம்பெனி அனுமதி வாங்குது. லண்டன் வர்த்தகர்கள் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்குறாங்க. அவங்க 1608 ஜஹாங்கீரோட அவகைக்கு வராங்க. அப்போ ஆட்சியாளராக இருந்தது மோலாய அரசர் ஜஹாங்கீர். அங்க வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு. அவர் சூரத் நகர்ல ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுப்பி கொடுறாரு. ஆனா அப்போ இங்க வலிமையாக இருந்த போர்த்துகீசிய தலையிட்டால ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கல. இந்த தகவல் முக்கியம். அதுக்கப்புறம் ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்த்துகீசிய கடற்படையை தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1613 ஆங்கிலேய வர்த்தக மையம் அமைக்க அனுமதி கொடுக்குறாங்க. இதுதான் சூரத் தான் ஆங்கிலேயருடைய தலைமையகமா முதல்ல இருந்தது, குறிப்பெடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம், அதுல கவனம் செலுத்துங்க. அதே போல மெட்ராஸ் பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஆங்கில வணிகர் 1639 சந்திரகிரி மன்னர், ஆந்திராவை இப்போ உள்ள ஆந்திரா
சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட மெட்ராஸை குத்தகைக்கு எடுக்கிறாரு. அங்கே புனித சார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க, அங்கே வணிக மையத்தை நிறுவுறாங்க. இதுதான் முதல் கோட்டை, இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை, கிழக்கு முழுமதிக்குமான தலைமையிடம் குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ், அவர் போர்ச்சுகீசிய இளவரசியை திருமணம் பண்றாங்க. அதுக்கு சீதனமாக அப்போது போர்ச்சுகீசியர்கள் இங்க வலிமையா இருந்தாங்கிறத கவனத்துல வச்சுக்கிறோம். அவங்கள்ட்ட தான் பம்பாய் தீவு இருந்ததுங்கிறத கவனத்துல வச்சுக்கிறோம். அப்போ போர்ச்சுகீசிய மன்னர்கிட்ட இருந்து அந்த பம்பாய் தீவை குத்தகைக்கு இங்கிலாந்து பெறுது. அந்த இங்கிலாந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகைக்கு பம்பாய் தீவை கொடுக்குறாங்க. அதை பார்க்கிறோம். அடுத்தது 1690 சுதாநுதி காளிகட்டம் கோவிந்தப்பூர், கல்கத்தா அப்படிங்கிற பேருக்கு முன்னோடியாக இருந்த பேர் வந்து இந்த காளிகட்டம் தான். காளிகட், கல்கத்தா, இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். சுதாநதி, காளிகட், கோவிந்தப்பூர், இந்த 3 கிராமங்களுடைய ஜமீன்தாரி உரிமை. இந்த ஜமீன்தாரி உரிமை அப்படிங்கிறது நம்ம விரிவா பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அதை கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நகரம் வந்து கல்கத்தா நகரமாக ஒருங்கிணைந்து வளர்ச்சி அடையுது. அங்க 1696 கட்டப்பட்ட கோட்டை, ஒரு கோட்டை கட்டப்படுது. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அதுக்கு வில்லியம் கோட்டைன்னு பேர் வைக்கிறாங்க. முதல்ல கோட்டையை கட்டிட்டாங்க 1696, பேர் வச்சது 4 வருஷம் கழிச்சு 1700. அப்போ முதல்ல கட்டப்பட்ட கோட்டை 1639 புனித சார்ஜ் கோட்டை, ஞாபகம் வச்சுக்கிறோம். 1639 முதல் கோட்டை, 1696 இரண்டாவது கோட்டையான வில்லியம் கோட்டை. டேனியர்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம், வெறும் தரங்கம்பாடி 1620 டேனிஷ் அப்படின்னு சொல்லுவோம். டென்மார்க்கை சார்ந்தவர்கள் இவங்க தான் டேனியர்கள். இவங்க வந்து வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்கிற கதை தான். இன்னும் பலமெல்லாம் படிச்சுக்கல. ஒரு குறைந்த பகுதி காலம்தான் இங்கே ஆட்சி புரிந்தார்கள். தரங்கம்பாடிய டேனியர்கள் வந்து டானஸ்பர்க் அப்படின்னு அழைச்சாங்க. தூத்துக்குடியை டூட்டிகோரின்னு அழைச்ச மாதிரி, எப்பயுமே ஆங்கிலேயர்கள் அழைச்ச மாதிரி இவங்க எப்பயுமே தப்பாக தான் ஸ்பெல் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் சேலத்தை சலீம்னு சொன்ன மாதிரி சீகன் பால்கு வந்து டென்மார்க்கினுடைய என்பவரை வந்து டென்மார்க்கோட அரசர் இந்தியாவுக்கு அனுப்புறாரு. அவர் தான் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவுகிறார். இது வந்து முக்கியம், இந்த சீகன் பால்குங்கிற பேர் முக்கியம். தரங்கம்பாடியில் டேனியர்கள் கோட்டை இருந்துச்சு, அங்க சீகன் பால்கு இருந்தார், அவர் ஒரு அச்சுக்கூடம் நிறுவினார். இது முக்கியம். அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள் 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்படுது. யாரால உருவாக்குதுன்னா 14ஆம் லூயினுடைய அமைச்சர் கால்பர்ட். இது முக்கியம். அதுக்கப்புறம் அவங்க வர்றாங்க. இந்தியாவுக்கு வருகை சேர்ந்த கடைசி ஐரோப்பிய நாடு எதுனா பிரான்ஸ். எல்லாருமே அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஐரோப்பாவில இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. டென்மார்க், ஹாலந்து, பிரிட்டிஷ் எல்லாருமே முன்னாடியே, போர்த்துகீஸ் எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. கடைசியா வந்தது யாருன்னா பிரெஞ்சு. இதை நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான குறிப்புகள், நம்ம நிறைய கோட்டைகள் இவங்க குடியேற்றங்கள் இவங்க நிறுவுறாங்க. சந்திரநாகூர், மாஹி, காரைக்கால், பாலசோர், காசிம் பசார், இதுல எல்லாம் நிறுவுறாங்க. இதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னா டியூப்ளே. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியில் 1742 நாம படிக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா டியூப்ளே. இவருடைய நியமனம் மூலமாக பிரெஞ்சு அதிகாரம் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு பின்னாடி டூமாஸ்னு ஒருத்தர் வந்தாரு, அதெல்லாம் நம்ம கவனம் இல்லை. இந்த டியூப்ளே நமக்கு முக்கியம். ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி, அதுதான் டச், ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து கோதன்பர்க் என்னும் இடத்துல நிறுவினாங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட வெற்றி வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஊக்குவிப்பதாக இருந்தது. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி, ஆனால் கடைசி வரலையும் அவங்க வந்தாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். அடுத்தது போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்களாக முறியடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்படுறாங்க. அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்கொள்றாங்க.
இவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த வாக்கியாவரப்பு தகராறு தான் நம்ம இந்த கர்நாடக போர்கள், மராத்திய போர்கள் எல்லாமே அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆமாம், கர்நாடக போர்கள் இதெல்லாம் இதில் வந்துடுது. டேனிஷ், டச், பிரெஞ்சு இது எல்லாமே ஆங்கிலேயருடைய வெற்றிக்கு பின்னாடி அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இதில் முக்கியமான குறிப்புகள் நம்ம கவனம் எடுத்துக்க வேண்டியது, வரலாற்று குறிப்புகளில் முக்கியமான இருக்க வேண்டிய பெயர் ஆனந்தரங்கம், தமிழ்நாடு ஆவண காப்பகம், சென்னை பதிப்பாசனம், சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் இருக்கு. போர்த்துகீசிய இளவரசர் மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்றோம், ஏன்னா கடல் பயணங்களை அவர் அதிகமாக ஊக்குவிச்சார். பிரான்சிஸ் டி அல்மைடா நீலநீர் கொள்கையை பின்பற்றினார். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1613 தான் அனுமதி கொடுக்கிறார். 1600 இறுதி நாட்கள்லேயே அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டால் கூட அதற்கு ஒரு 13 வருஷம் கழிச்சு தான் ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த லூயியோட அமைச்சர் கால்பர்ட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. பாண்டிச்சேரி பிரான்சினுடைய முக்கியமான வளமான குடியேற்றமாக இருந்தது. இன்னைய வரலையும் அந்த தொடர்புகள், கலாச்சார தொடர்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் அதுக்கு அடுத்தது முக்கியமான செய்திகள் எதுவும் இல்லை. வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இதில் தான் அதிக மதிப்பெண்ணுக்கான வாய்ப்பு. என்னதான் நான் முக்கியமானதை சொல்றேன்னு சொன்னா கூட அப்படி சொல்லிட்டு நவர முடியல. எது எது முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதா நோக்கமா இருக்கு. 1498 திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றோம். போர்ச்சுகல்ல இருந்து வாஸ்கோ ட காமா வர்றாரு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பிளாசி போர் 1757 குறிப்பெடுத்துக்கோங்க. நாம குறிச்சிக்க வேண்டிய சில ஆண்டுகள் நான் இப்ப சொல்றேன். பிளாசி போர் 1757, வங்காளத்தினுடைய நவாப் அலிவர்தி கான் அவர் இறந்துடுறாரு. 1756 அவருடைய பேரன் சிராஜ் உத்தௌலா அவர் அரசராகிறாரு. அவருடைய பலவீனத்தையும் நிலையையும் பார்த்த ஆங்கிலேயர்கள் அதை கைப்பற்ற முயல்றாங்க. இதுதான் பிளாசி போர். இதுல சிராஜ் உத்தௌலாவோட படை வீரர்கள் ஒரு 146 ஆங்கிலேயர்களை சிறப்பிடிச்சு ஒரு கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, ஏற்கனவே கோட்டை கட்டிட்டாங்க, அந்த கோட்டைக்குள்ள ஒரு சின்ன அறையில போட்டு அடைச்சிடுறாங்க. மறுநாள் காலையில அந்த அறையை திறந்து பார்த்த போது 1, 2, 3 123 பேர் மூச்சு திணறி இறந்திருக்காங்க. இது வரலாற்றினுடைய இருட்டறை துயர சம்பவம். இருட்டறை துயர சம்பவம் 1756 1756. இதை குறிப்பெடுத்துக்கோங்க. வில்லியம் கோட்டையில இது நடந்தது. ஆங்கிலேயர்களுக்கு அவரு குடியேற்ற பகுதிகள் மேல சிராஜ் உத்தௌலா தாக்குதல் நடத்துறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், காசிம் பஜார்ல வணிக மையம் அமைச்சாங்கன்னு. அதை இவர் கைப்பற்றாரு சிராஜ் உத்தௌலா 1756லேயே. ஆனா ராபர்ட் கிளைவ் அப்பதான் வராரு, அதை கல்கத்தாவை மீட்கிறார். அப்புறம் திருப்பி வழக்கம் போல 1756 மீட்டாங்க. அடுத்தது 57ல ஒரு அலிநகர் உடன்படிக்கை. அலிநகர் உடன்படிக்கை எந்த போரின் முடிவாக இருந்தது? நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிளாசி போர். பிளாசி போர், அலிநகர் உடன்படிக்கை, சிராஜ் உத்தௌலா, ராபர்ட் கிளைவ். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். சிராஜ் உத்தௌலா ராபர்ட் கிளைவோட அத்தனை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கிறாரு. சந்திரநாகூரா ஆங்கிலேயர்கள் கைப்பற்றாங்க. பிளாசி போர் சிராஜ் உத்தௌலா, பிரெஞ்சு கூட்டணி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இவங்களுக்கு இடையில நடைபெற்றது. இதை பார்த்துக்கிறோம். ராபர்ட் கிளைவ் இதுல மற்ற விஷயம், அவருடைய படைகள் சிராஜ் உத்தௌலாவோட படைகளை தோக்கடிச்சது. கம்பெனி வங்காள கருவூலத்தின் பெரும் செல்வத்தை பயன்படுத்தி இராணுவத்தை பலப்படுத்தியது. பிளாசி போர் தான் முதலாக ஆங்கிலேயருடைய அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வச்சது. அதுக்கப்புறம் 200 வருஷம் ஆண்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது பக்சார் போர். பிளாசி போர் நம்ம 1757 பிளாசி போர், அதுல இருந்து 7 வருஷம் 1757, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து 7 வருஷம் பக்சார் போர். இந்த பிளாசி போருக்கு பின்னாடி வங்காளத்துக்கு யாருன்னா மீர் ஜாபர், ஆங்கிலேயர்களே அவங்க சார்பாக கொண்டு வந்த மீர் ஜாபர், அவர் ஆங்கிலேயர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுறாரு. அதன் காரணமாக அவரை நீக்கிட்டு அவருடைய மருமகன் மீர் காசிமை கொண்டு வர்றாங்க. மீர் காசிம் சில பகுதிகளை கொடுக்குறாரு. அதே போல
மீர் காசிம் என்ன பண்றாருன்னா, அந்த சுங்க வரி விலக்கு ஆணைய தவறாக ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துறாங்க. வழக்கம் போல ஒவ்வொரு அந்த வரி விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப ஆங்கிலேயர்கள் எப்பயுமே அப்படி இருந்திருக்காங்க. அதை இவர் ஆங்கிலேயர் மீர் காசிம் வந்து கோவப்படுறாரு. அதன் பிறகு ஒரு கழகம் ஏற்படுது. அதுல ஆங்கிலேயர்கள் அவரை தோக்கடிச்சிடுறாங்க. அவர் அயோத்திக்கு தப்பி ஓடுறாரு. அயோத்தியில இருந்த சுஜா உத்தவ்லா, இரண்டாம் ஷா ஆலம் அவங்களோட சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டுப்படையை உருவாக்குறாரு. பீகார், பாட்னா, அதுக்கப்புறம் அந்த பாட்னாவுக்கு மேற்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம், லொக்கேஷனை புரிஞ்சுக்கிறோம். வங்காளத்திலிருந்து பீகார், பாட்னாவுக்கு மேற்கே 130 கிலோமீட்டர் கங்கை நதிக்கரையில ஒரு சின்ன நகரம் பக்சார். அங்கதான் சுஜா உத்தவ்லா, இரண்டாம் ஷா ஆலம், மீர் காசிம் இவங்க எல்லாரும் ஆங்கிலேய தளபதி ஹெக்டேர் மன்ரோ அவங்களால தோற்கடிக்கப்படுறாங்க. இதுதான் பக்சார் போர் 1764 குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது கர்நாடக போர். 3 கர்நாடக போர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் அங்க சண்டை. அதை பயன்படுத்தி இங்க இருந்த அரசுகள் சண்டை நடக்குது. நாம இதுல எதையும் கவனிக்க வேண்டாம். இந்த கர்நாடக போர், முதல் கர்நாடக போர் ஆண்டு குறிப்பெடுத்துக்கிறோம். 1746 இருந்து 1748 வரலையும் நடந்துச்சு. இரண்டாம் கர்நாடக போர் அதுக்கு அடுத்த வருஷமே 1749 இருந்து 1754 வரலையும் நடந்துச்சு. அப்போ 1746, 1748 2 வருஷம் நடக்குது. அதுல இருந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு 1749, 1754 5 வருஷம் நடக்குது. அதுல இருந்து 2 வருஷம், முதல் போருக்கும் இரண்டாம் போருக்கும் இடையில அடுத்த வருஷமே நடந்துருச்சு. அடுத்த போர் இடையில ஒரு வருஷம் கேப் விட்டு நடக்குது. 1756 இருந்து 1763 வரலையும். இதை நம்ம குறிப்புகளை எடுத்துக்கிறோம். 7 வருஷம் நடக்குது. 2, 5, 7 இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நமக்கு அது கூட தேவையில்லை, முடிஞ்ச வருஷம் தேவையில்லை. முடிஞ்ச வருஷம் எதுக்காக தேவைன்னா அடுத்த போர் எப்போங்கிறத ஞாபகம் கொண்டு வர்றதுக்கு தான். ஸோ 1746, 1749, 1756 இதை நம்ம குறிப்புகள் எடுத்துக்கிறோம். இதை எழுதி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், மாற்றமே இல்லை. இந்த முதல் கர்நாடக போர்ல அடையாறு போர்னு ஒண்ணு நடக்குது. அங்க கர்நாடக அன்வாரிஜினுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையில நடக்குது. 1746 முதல் கர்நாடக போர், அடையாறு போர் ரெண்டும் ஒரே வருஷம். குழப்பிக்காதீங்க. முதல் கர்நாடக போர்ல நடந்ததுதான் அடையாறு போர். அதுல ஒரு பகுதி தான் அடையாறு போர். இந்த அடையாறு போர் கர்நாடக அன்வாரிதீன் பிரெஞ்சு படைக்கு இடையில நடக்குது. அன்வாரிதீன் ஆங்கிலேயருடைய ஹெல்ப்பை கேட்கிறாரு. கேப்டன் பாரடைஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு பிரெஞ்சு படை வலிமையான நவாப் படையை தோக்கடிச்சிருது. அன்வாரிதீன் படையை தோக்கடிச்சிருது. இப்போ ஐரோப்பிய படை இந்திய படையை தோக்கடிச்ச முதல் நிகழ்வு இது. அதுவரையிலும் நம்மள்கிட்ட படைகள் சண்டை போட்டது இல்லை. கழகங்கள் நடந்திருக்கு, யாரோ சண்டை போட்டுப்பாங்க. ஆனா ஒரு அரசு படையை தோக்கடிச்சது இதுதான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பார்க்குறோம். இந்திய படை, அதாவது அன்வாரிதீனுடைய படைய ஐரோப்பிய படை தோக்கடிக்குது. 1746 அடையாறு போர். இந்த அடையாறு போருங்கிறது முதல் கர்நாடக போர்ல ஒரு பகுதி. ஒரு சண்டை நடந்தா உடனே உடன்படிக்கைக்கு வருவாங்க. ஐலா சபேல் இது எங்க இருக்குன்னா, ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் முடிவுல ஐலா சபேல்ங்கிற ஒரு உடன்படிக்கை வருது. அதுல எங்கேயோ தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெருங்கட்டின கதையா அங்க நடந்த உடன்படிக்கையில இந்த போர் இங்க முடிவுக்கு வருது. திருப்பி அவங்க அடிச்சுக்கிட்டு அவங்க இடத்த திருப்பி கொடுத்துட்டு அங்கங்க போயிட்டாங்க. மதராஸ் திருப்பி சென்னைக்கிட்டே வந்துருது. அதுக்கப்புறம் வட அமெரிக்காவின் சில பகுதிகளை பிரான்ஸ் பெறுது. இங்க சென்னையை ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு வட அமெரிக்காவில் சில பகுதிகளை பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பகுதிகளை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இரண்டாம் கர்நாடக போர் 1749 குறிப்புல எடுத்துக்கணும், கவனமா வச்சுக்கணும். இதுல 2-3 விஷயம் கூடுதலா வரும். கர்நாடகம், ஹைதராபாத் இதுல வாரிசுரிமை போர் நடக்குது. கர்நாடக நவாப் பதவிக்கு யார் யார் போட்டி போடுறாருன்னா அன்வாருதீன், சந்தா சாஹிப். அதே போல ஹைதராபாத் நிஜாம், கர்நாடகாவில் நவாப், ஹைதராபாத்ல நிஜாம். ஹைதராபாத் நிஜாமுக்கு நாசிர் ஜங், முசாபர் ஜங். இப்போ இதுல யார் உள்ள போறான்னா பிரெஞ்சுக்காரர்களும்
ஆங்கிலேயர்களும் உள்ள போறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப், கர்நாடகாவில் சந்தா சாஹிப்புக்கும் ஹைதராபாத்தில் முசாபர் ஜங்குக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவி செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் கர்நாடகாவில் அன்வாருதீனுக்கும் ஹைதராபாத்தில் நாசிர் ஜங்குக்கும் உதவி பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஆம்பூரில் நடக்குது 1749. இதில் முதல்ல பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டியூப்ளே முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1749 ஆகஸ்ட் 3 சந்தா சாஹிப், முசாபர் சங் இவங்களுடைய கூட்டுப்படைகளை அன்வாருதீனை தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. அன்வாருதீனுடைய மகன் முகமது அலி திருச்சிக்கு தப்பி ஓடுறாரு. சந்தா சாஹிப்ட பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாப் ஆக்கிடுறாங்க. அதாவது டியூப்ளே, சந்தா சாஹிப், முஜாபர் சங் ஆகியோரோட கூட்டுப்படைகள் கர்நாடக நவாப் அன்வாருதீனை தோற்கடிச்சு கொண்டுறாங்க. அன்வாருதீனோட பையன் முகமது அலி திருச்சிக்கு தப்பி ஓடுறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு ஈடாக பாண்டிச்சேரி 80 கிராமங்கள் இதெல்லாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு அவர் கொடுக்குறாரு. அதுதான் கடைசி வரலையும் பிரெஞ்சுக்காரர்கள் வச்சிருந்தாங்க. கடைசியாக அவங்க விட்டு கொடுத்துட்டு போன பகுதி இந்த பிரெஞ்சுக்காரர்கள். இதை கொடுத்தது யாருன்னா சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் தான் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இந்த பாண்டிச்சேரியை கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஆற்காட்டு போர் 1751. ஒவ்வொரு போர் முடியும் போதும் உடன்படிக்கை நடக்கும். இந்த ஆற்காட்டு போர்ல என்னாச்சுன்னா நம்ம டியூப்ளே தோத்து போயிடுறாரு. அதனால அவரை திருப்பி அழைச்சிக்கிறாங்க. டியூப்ளேவை தொடர்ந்து வந்தவர் யாருன்னா கோத்தேயு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் வருஷம் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். 1767, 1769 2 வருஷம் நடக்குது. குறிப்பெடுத்துக்கிறோம். இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது ஹைதர் அலி. இதுல யாராரு கேரக்டர்னா ஹைதர் அலி மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயர்கள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம், ஆங்கிலேயர்கள் 3 பேரும் கூட்டணி யாருக்கு எதிரானா ஹைதர் அலிக்கு எதிராக. இதுதான் ஆங்கிலேய மைசூர் போர். அடுத்தது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780, 1784 குறிப்பெடுத்துக்கிறோம். இந்த பரங்கிப்பேட்டை போர்ட்டோனோவா அப்படிங்கிற இடத்துல சார் அயர்குட் ஹைதர் அலியை தோக்கடிக்கிறாரு 1781 தெரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். மொத்தம் ஆங்கிலேய மைசூர் போர்கள் 4 குறிப்பெடுத்துக்கிறோம். 1767, 1780, 1790, 1799 இதை மட்டும் குறிப்பெடுத்துக்கிறோம். அதுக்கு மேல இதுல நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தா பார்த்துப்போம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுருவோம். அடுத்த முக்கியமான பகுதி நில வருவாய் திட்டங்கள். இதுல எது நம்ம பார்க்கணும்? இந்த மூணு விஷயத்தை மட்டும் குறிப்பெடுத்துக்கோங்க. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள். நிலையான நில வருவாய் திட்டம் காரன் வாலிஸ். நிலையான நில வருவாய் திட்டம் காரன் வாலிஸ் 1765 வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் அவர் கொண்டு வந்த திட்டம். முதல்ல ஓராண்டு நிலவரி திட்டம், அதுக்கப்புறம் அதை 5 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றுறாரு வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் தலைமை ஆளுநராக வந்த பிறகு 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றுறாரு. நிலையான நில வருவாய் திட்டங்கிறது 10 ஆண்டு நில வருவாய் திட்டம் 1793 நிலையான நிலவரி திட்டம் காரன் வாலிஸ் கொண்டு வர்றாரு. அடுத்தது ரயத்வாரி தாமஸ் மன்றோ குறிப்பெடுத்துக்கோங்க. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த 3ல ஒரு கேள்வி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ரயத்வாரி தாமஸ் மன்றோ. மகள்வாரி வில்லியம் பெண்டிங். ரயத்வாரினா என்ன, மகள்வாரினா என்ன தெரிஞ்சுக்கிறோம். ரயத்வாரி அப்படின்னா தாமஸ் மன்றோ அவர் கொண்டு வந்தது 1820. இதுல விவசாயிகள்கிட்டயே அந்த உரிமையை கொடுத்துட்றாங்க. விவசாயிகள் நேரடி உரிமையாளர்கள். ஆங்கில அரசு நேரடியாகவே விவசாயிகள்கிட்ட வரி வசூல் பண்ணிக்கும். முதல்ல வரி பாதி, விளைச்சல் என்ன 10 மூட்டை விளைஞ்சா 5 மூட்டை வரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 1 பகுதி 15 மூட்டையில 5 மூட்டை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு.
20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இதெல்லாம் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த சிறப்பு கூறுகள் ரயத்வாரி முறையில வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளோட சொல்லப்பட்டது. நில அளவு விளைச்சலின் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது. விளைச்சல்ல 45% 50% வரியாக நிர்ணயிக்கப்பட்டது. இதுல நிலவரி செலுத்த விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க. அரசு ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளை நேரடியாக அரசே சுரண்டியது. ரயத்வாரிங்கிறது ஜமீன்தார் இல்லை, அரசு நேரடியாக விவசாயிகள்கிட்ட வரி வாங்குற முறை. கவனம் எடுத்துக்கிறோம். அடுத்தது மகள்வாரி. மகள்வாரி முறைங்கிறது வில்லியம் பெண்டிங் பிரபு இதுல மாற்றம் கொண்டு வந்தாரு. மகள் கிராம விளைச்சல், மகள் அப்படின்னா கிராமம், கிராமத்தின் விளைச்சல் அடிப்படையில் இந்த வரி மதிப்பீடு செய்யப்பட்டது. அனைத்து உரிமையாளர்களும் நில வருவாய் செலுத்துவதற்கு பொறுப்புடையவர் அத்தனை பேரும் சேர்ந்து. தொடக்கத்துல விளைச்சல்ல 2/3 பங்கு நில வருவாய், நில வரி அரசின் பங்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அதை 50% குறைக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் இதை வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு கிராம தலைவர் இருந்தாங்க. இது பின்னாடி பல மாகாணங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இதுலயும் விவசாயிகள் மேலேயே அந்த வரிகள் விழுந்தன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான் இதுல நம்ம கவனிச்சுக்க வேண்டியது. விவசாயிகளின் புரட்சியில பொறுத்தவரையிலையும் இந்த கழகம், இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. சந்தால் கழகம் 1855 கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சந்தால் கழகம், இண்டிகோ கழகம், இந்த ரெண்டுல ஒன்றை எதிர்பார்க்கலாம். 1855 சந்தால் கழகம். பீகார்ல உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு பக்கத்துல இருந்த சந்தால் மக்கள் அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்ட நிலச்சுவந்தார்கள் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, அபகரிக்கிறாங்க. இதனால ஏற்பட்டதுதான் சந்தால் கழகம். இது 1855. அடுத்தது இண்டிகோ கழகம். இண்டிகோ கலர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீல ஒரு மாதிரியான நீல நிறம். அந்த சாயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அவுரி செடின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அவுரி செடியை அதுல இருந்து இண்டிகோ சாயம் உற்பத்தி பண்றாங்க. அதாவது ஐரோப்பாவில் இருந்த இண்டிகோ தோட்டக்காரர்கள் இந்தியாவில் இண்டிகோ அந்த அவுரி அந்த இதை வளர்க்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அதை குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. புத்தக முன்பணத்தை பின்னால் அவங்க பயன்படுத்துற மாதிரி முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்துறாங்க. கடைசியா ஆள்கடத்தல், கொள்ளையடித்தல், கசையடி, எரித்தல் எல்லா சம்பவம் நடக்குது. இண்டிகோ அவுரி புரட்சி. இண்டிகோங்கிறது ஒரு நிறம், சாயம். அவுரி செடி 1859 குறிப்பெடுத்துக்கோங்க. 1859 விஷ்ணு சரண் பிஸ்வாஸ், இதுதான் இவங்க அவங்க தான் இதை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பாப்னா கழகம், தக்கான கழகம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நேரம் இருந்தால் பின்னாடி பார்த்துப்போம். மாப்ளா கிளர்ச்சி 1921. முஸ்லிம் விவசாயிகள், இந்து ஜமீன்தார்கள். மாப்ளா கிளர்ச்சி 1921. இதை மட்டும் பார்த்துக்கிறோம். இதுக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, பேச வேண்டியது இல்லை. ஓகே, முக்கியமான பகுதிகள் பார்த்துடுறோம். இந்தியாவோட பழமையான வேளாண் முறையை, நில வருவாய் கொள்கையும் ஆங்கிலேயர்களை ஏற்றுக்கல. 1793 நிலையான நிலவரி திட்டம். நிலையான நிலவரி திட்டம்னா கம்ப்ளீட்டா நிலையானது கிடையாது, 10 வருஷத்துக்குள்ளதான் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். காரன்வாலிஸ் பிரபு. மகள்வாரிங்கிறது ஜமீன்தாரி முறையினுடைய மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம். அதாவது கிராமத்துக்கு கொடுக்குறாங்க. ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு நபரை நம்பி கொடுக்காம கிராமத்துல உள்ள எல்லாரையும் சேர்த்து பொறுப்பாளியாக்கி அதுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி ஜமீன்தாரி முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமாக மகள்வாரி முறையை கொண்டு வர்றாங்க. அடுத்தது சந்தால் கழகம். ராஜ்மஹால் குன்றுகளுக்கு சந்தால்கள். இந்த நீல் தர்பன், வீரபந்து மித்ரா நீல் தர்பன் வங்க மொழி நாடகம் குறிப்பிடுத்துகிறோம். தீனபந்து மித்ரா என்பவர் நீல் தர்மன் என்ற ஒரு நாடகத்தை வங்க மொழியில எழுதுறாரு. இது விவசாயிகளினுடைய புரட்சி சம்பந்தப்பட்டது. எடுத்துக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். மற்ற கழகங்கள் எல்லாம் பேரை எடுத்துக்கிறீங்க, குறிப்பெடுத்துக்கிறீங்க.
விவசாயிகள் பூனா விவசாயிகள் 1875, பஞ்சாப் 1900, மாப்லா 1921, பர்தோலி விவசாயிகள் வந்து வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்கிற விஷயம் இருக்கு. அதை குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது நாம ஏற்கனவே இந்த நம்ம சிலபஸ்ல கொடுத்திருந்ததுல பார்த்தோம், மக்களின் புரட்சி, தென்னிந்தியாவினுடைய புரட்சி. நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இது. வேலூர் புரட்சி, 1857 புரட்சி, பாளையக்காரர் முறை, இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். பாளையங்கள், விஜயநகர ஆட்சியாளர்கள், நாயக்கர்கள். 1529 விஸ்வநாதர் வந்து மதுரை நாயக்கராகிறாரு. அங்கிருந்த அவர் அமைச்சர் அரியநாதரோட கலந்து ஆலோசனை பண்ணி 1529 பாளையக்காரர் முறை வருது. 72 பாளையங்கள் அதை செஞ்சு கொடுக்குறாங்க. பாளையக்கார புரட்சி வந்து 17-18ஆம் நூற்றாண்டுல நடக்குது. முதல்ல புலித்தேவர் அவர் தான் அந்த இதுக்கு புரட்சிக்கு வராங்க. ஆங்கிலேயரோட போரிட்டு அவரை தோற்கடித்த முதல் பாளையக்காரர் யாருன்னா பூலித்தேவர் தான். ஆங்கிலேயர்களை தோற்கடித்த முதல் பாளையக்காரர், முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர் குறிப்பிடுத்துக்கிறோம். அதன் பிறகு அவருடைய ஹிஸ்டரி அபாண்டன். அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய விஷயங்கள் 1000 இது ஒரு பெரிய கதை. நம்ம சிவாஜி கட்டபொம்மன் ஜாக்சன் சந்திப்பு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான், அது அப்படியே கதையாக கொடுத்துருக்காங்க. அது யார் யார் வராங்கன்னு பார்த்துருக்கோம். 1799 செப்டம்பர் 5 பானர்மேன் அவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில செய்தி தொடர்புல எல்லா விஷயங்களையும் துண்டித்து அங்க சிவசுப்பிரமணியம் அவரை கைது, கட்டபொம்மன் அவர்களுடைய அமைச்சர் அவரை கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் கைது பண்ணி கட்டபொம்மனை ஒப்படைக்கிறாங்கிற தகவலை பார்க்குறோம். மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார். இந்த பிடிஎஃப் நான் இப்போ இமீடியட்டா ஷேர் பண்றேன். இதை மட்டும், இந்த டெக்ஸ்ட்டை இந்த பகுதியில கூடுதல் கவனம் செலுத்துங்க. வீரன் சின்னமலை, வேலூர் கழகம், காரணங்கள், பெரும்புரட்சியினுடைய போக்கு, இதுல கவனம் செலுத்துங்க. இது ஏற்கனவே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதுல நம்ம ஆரம்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பாடம் முக்கியமானது. 8ஆம் வகுப்பு மட்டும் பாருங்க. 10ஆம் வகுப்புல குடிமையியல் பாருங்க, பொருளியல் பாருங்க. அதை தவிர வேற எதையும் 10ஆம் வகுப்புல பார்க்காதீங்க. 8ஆம் வகுப்பு முழுமையா பாருங்க. கல்வி வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி வளர்ச்சியில இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம சைக்காலஜில பார்த்தது. அதாவது நம்ம படிச்சது இப்ப சைக்காலஜில நம்ம பார்க்கல. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். தமிழ்லையும் இதை நம்ம பார்த்துட்டோம். இடைக்கால இந்தியாவில் கல்வி தமிழ்ல ஒரு 8ஆம் வகுப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் பாடத்தில் நம்ம பார்த்தோம். உட்டறிக்கை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை கண்டிப்பா குறிப்புகள் எடுங்க, கவனிங்க. இதுல முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசிய அரசின் நவீன கல்விக்கான நடவடிக்கைகள், டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக் கொள்கை, கல்விக்குழு 1948, லட்சுமண சுவாமி கல்விக்குழு அப்படிதான் கேள்வியில வரும். 1952, கோத்தாரி கல்விக்குழு 1964. இது கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது சைக்காலஜிலையும் வரலையா, சமூக அறிவியல்லையும் வரலாம். கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது தொழிலகங்கள். இது வந்து கொஞ்சம் அந்த சாலை போக்குவரத்து, தற்சார்புடைமை, தொழில்துறை வளர்ச்சி, நவீனமயமாக்கல், தொழில்துறை வளர்ச்சியினுடைய பல்வேறு கட்டங்கள், இதெல்லாம் உள்ளடங்கியதா இருக்கும். ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருக்கோம். இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துருந்தா போதுமானது. அதை மட்டும் நம்ம கவனம் செலுத்திப்போம். இதுல ரொம்ப கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை. இது நார்மலா நமக்கு
ஒரு முறை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாய்ப்பு இருந்தா எல்லா பாடத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நேரம் இருந்தால் இந்த பாடத்தை பாருங்க. ஏன்னா இதில் இயர்ஸ் வரும், தொழிற்சாலைகளினுடைய பெயர் வரும். இதை நம்ம முழுசா நம்ம இன்னொரு இதனுடைய அடுத்த கட்டமாக உள்ள பாடத்தில் நம்ம பார்த்துருந்தோம். நகரமயமாக்கல், இடைக்கால நகரங்கள், பண்டை கால நகரங்கள், நவீன கால நகரங்கள், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. துறைமுக நகரங்கள், துறைமுக சுற்றி இருக்கக்கூடிய தலைநகர் வளர்ச்சி, இராணுவ குடியிருப்புகள், மலைவாழ் இடங்கள், ரயில்வே நகரங்கள், அவ்வளவுதான் இந்த பாடம். இது சம்பந்தமான விளக்கமான விஷயங்கள் இருக்கும். எந்தெந்த பகுதியில் எப்பப்போ வந்தது அப்படிங்கிறது, அதில் முக்கியமான தகவல்கள் எது எதுன்னு நம்ம பார்க்குறோம். நகர்ப்புற குடியேற்றத்தின் பரிணாமம் பல வகைகளில் நடந்திருக்கு. மன்னரின் அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகளில் நகரங்கள் தோன்றினது. இது பண்டைய காலத்தில். இடைக்காலத்தில் கோட்டை நகரம் துறைமுக நகரமாக செயல்பட்டது. அதுக்கடுத்தது பிரிட்டிஷ் அவங்க புதிய நகரங்களை உருவாக்குனாங்க. அடுத்தது 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் கல்கத்தா, பம்பாய், மதராஸ் மாகாணம் நகரங்களாக எழுச்சி பெற்றது. அது வரலையும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய நகரமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சென்னை ஒரு காலத்தில் கிராமங்களின் தொகுப்பு. பிரான்சிஸ் டே வாங்கினதுக்கு பிறகுதான் அது சென்னைன்னு ஒரு பேர் வருது. 1996 ஜூலை 17 மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னைன்னு மாற்றப்பட்டது. இதை நம்ம பார்த்துக்கிறோம். பல சீர்திருத்தவாதிகள் பற்றிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் அவங்களுக்கு தேவையான சில சட்டங்கள், அதனுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓரளவு கவனம் செலுத்தணும். பாறை மற்றும் மண் சமீபத்தில் தான் பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். இதில் நிச்சயமாக மதிப்பெண்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது வானியல் மற்றும் காலநிலை முழுமையாக பார்த்துட்டோம். ரொம்ப சிரமப்படாதீங்க, ஏன்னா சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். நீரியல் சுழற்சியில் ஒரு நல்ல மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். ஓரிரு மதிப்பெண்கள் எதிர்பார்க்கலாம். உட்கசிந்து வெளியேறுதல், வழிந்தோடல், நீர் சுருங்குதல், இதெல்லாமே முக்கியமான பகுதிகள். ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம். இடம்பெயர்தல், நகரமயமாதல் நமக்கு தெரிஞ்சது தான். ஏன் இடம்பெயர்வுன்னா என்ன? ஒரு காரணத்தினால இழு காரணி, உந்து காரணி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, ஒரு நகரத்துக்கு போறதுக்கு இழுக்கக்கூடிய காரணம் என்ன? ஆரோக்கிய பராமரிப்பு. அந்த இடத்துல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அமைதியான சூழ்நிலை இருக்கு, நல்ல பள்ளிக்கூடம் இருக்கு, பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு, நல்ல உணவு கிடைக்குது, நல்ல நகர வாழ்க்கை, நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னா அதை நோக்கி நம்ம இழுக்கப்படுவோம். உந்து காரணி, அந்த ஊர்ல இருந்து நம்ம வெளியில போறதுக்கான காரணம் என்ன? பேரிடர்கள் ஏற்படக்கூடிய பகுதி, அங்க இருக்கக்கூடிய வேளாண்மை நலிந்து போச்சு, அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, அது இப்போ ஓகே சரி விட்டுருங்க. அடுத்தது ஏழ்மை. இந்த காரணங்கள்லாம் இருந்தால் அது அங்க இருந்து நம்மளை உந்தி தள்ளும். இது இழுக்கும், அது உந்தி தள்ளும். இதுதான் அந்த காரணிகள். இது எல்லாமே நம்ம நார்மலா புல் ஃபேக்டர், புஷ் ஃபேக்டர், இது எல்லாமே நம்ம நார்மலா புரிஞ்சிக்க முடியும். இதுல இயற்கை காரணிகள் இருக்கு. இயற்கை காரணிகளை பொறுத்தவரை இடர் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள், இழுக்கக்கூடிய காரணிகள். குறைவாக இருக்கக்கூடிய காரணிகள் இருந்ததுன்னா அந்த பகுதியை நோக்கி நகர்வோம். இப்ப திருச்சி சேஃபஸ்ட் சோன், அப்போ அங்க மக்கள் கூட்டம் அதிகமாக டைவர்ட் ஆகும். நாகப்பட்டினம் ரிஸ்கி சோன், அப்போ என்ன ஆகும்? மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள 3 மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள சட்டமன்ற தொகுதிகள் 3 இருக்கு. அந்த 3மே நாகப்பட்டினத்தில் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்றவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. அதனால இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரிஸ்க் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த இடத்த விட்டும் போக தெரியாது, இடரை விட்டையும் போக தெரியாது, அப்படிங்கிறது தான் காரணம். அடுத்தது இயற்கை காரணி, உகந்த காலநிலை. எங்களுக்கு மழை, அதாவது வேதாரண்யத்திலிருந்து நம்ம வேளாங்கண்ணி வரலையும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் கிடையாது, வடிகால் மட்டும்தான் இருக்கும். மழை பெஞ்சாதான் வயல். ஸோ புயல் அடித்தாதான் விவசாயம். அப்போது அவங்க புயல்லையே விவசாயம் செய்ய பழகிட்டாங்க அப்படிங்கிற பகுதிகள். இதெல்லாம் இயற்கை காரணிகள். அடுத்தது இயற்கை வளம், கனிமங்கள் நிறைந்த பகுதிகள். இதெல்லாம் நம்ம இழுக்காரணிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இடர் குறைவாக இருந்தால் அந்த பகுதியை நோக்கி இழுக்கப்படுவோம். உகந்த காலநிலை இருக்கு, அங்கே நம்ம போவோம். இயற்கை வளங்கள், அங்கே போவோம். அதே போல பொருளாதார காரணிகள்,
வேலைவாய்ப்புக்கேற்ற சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த பகுதியை நோக்கி போவோம். சமூக பண்பாட்டு காரணிகள், சமூக ஒற்றுமை இருந்ததுன்னா அந்த பகுதியை நோக்கி போவோம். குறைவான மக்கள் தொகை அது இருந்ததுன்னா அது வந்து இருக்கக்கூடிய இப்போ இதனாலதான் தெரியுது நாங்கள்லாம் ஏன் இங்கேருந்து வெளியாகலன்ட்டு. அடுத்தது அரசியல் பாதுகாப்பு, சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு, சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, நீர், இது எல்லாமே இழுக்கக்கூடிய காரணிகள், புல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புஷ் ஃபேக்டர்ஸ் அதுக்கு டெட் அகெயின்ஸ்ட். அது நம்ம ஏற்கனவே நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க, நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இதுல இருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலா உள்ள கதை தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணிட முடியும். 2017 சர்வதேச புலம்பெயர்வுல இந்தியா மிகப்பெரிய நாடா, 17 மில்லியன். அடுத்தது மெக்சிகோ இருக்கு. அதாவது இந்த நாட்டுக்குள்ள புலம்பெயர்வு அதிகமா நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதுல உள்ள இடர்களின் வகைகள் இதை நம்ம கவனப்படுத்திக்கணும். சாரி, இங்க கிளைமேட் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு, அதன் காரணமாக தான் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மன்னித்துக் கொள்ளுங்கள். இடர்கள் 3 வகை. இயற்கையினால ஏற்படக்கூடியது, மனித செயல்களால் உருவாக்கப்படக்கூடியது, சமூக இயற்கை காரணி. அதாவது மனிதனும் இயற்கையும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடியது. இயற்கையால ஏற்படுத்தக்கூடியது அது நமக்கு தெரியும். சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, புயல், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, எரிமலை, இதெல்லாம் இயற்கை இடர்பாடு. அடுத்தது மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது. இது வந்து மனித தவறுகளால் ஏற்படுத்தக்கூடியது அல்லது தெரிந்த திட்டமிட்ட செயல்பாடுகளால் ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து ரசாயன கழிவு, அணுகுண்டு வெடிப்பு, அபாயகரமான கழிவுகள், காற்று, நிலம், நீர் மாசடைதல், அணைக்கட்டு உடைதல், போர், உள்நாட்டு கலவரம், தீவிரவாத செயல்கள், இது எல்லாமே மனிதனால உருவாக்கப்படக்கூடிய இடர்கள். சரி, மனிதனும் இயற்கை இடர்களும் சேர்ந்து உருவாகிறது. அது எது? இப்போ ஆறுகள், அது இயற்கை. அதனுடைய கரைகள்ல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறது மனிதன், இது சமூகம். ஸோ சமூகமும் இயற்கையும் சேர்ந்து பண்றது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமா அமைது. நிலச்சரிவுகள், மலையில சாலைகள் அமைப்பது, வீடு கட்டுவது, சுரங்கள் தோண்டுவது, கனிமங்கள் கல்வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் மனிதன் பண்ற வேலை. மலை பிரதேசம் இயற்கை, இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது சமூக இடர் உருவாகுது. அதே போல சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுவதனால சூறாவளி அலைகள் உருவாகுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்தது பனிப்புகை. வருஷம் நம்ம டெல்லியில வந்து இந்த பனிப்புகை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் காரணமாக அங்கு உள்ள டீசல் வாகனங்கள்லாம் ரொம்ப லிமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் வாகனங்கள் மட்டும்தான் ஓட்டணும் அந்த புகை காரணமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூடு பனி, வாகன புகை சேர்ந்து பனிப்புகை உருவாகுதுங்கிறதை பார்க்குறோம். அப்போ இது காரணம் இயற்கை, மனிதன், மனிதனும் இயற்கையும் சேர்ந்து சமூக இயற்கை காரணி. ஓகே, அடுத்தது உருவாகும் அடிப்படையில் இது 8 வகையாக இருக்கு. என்னென்ன? வளிமண்டலத்துல என்னென்ன? புயல், மின்னல், சுழல் காற்று, இதெல்லாம் வளிமண்டலம். காட்டுத்தீ, மூடுபனி, வெப்ப அலைகள், இந்த எல்நிலோ, இதெல்லாம் இது எல்லாமே இந்த வளிமண்டலத்தால் ஏற்படக்கூடியது. பனிச்சரிவு கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது நிலம் சார்ந்தது. வளிமண்டலம் முதல்ல காற்று, அடுத்தது நிலம். நிலத்துல எது தெரியும்? நில அதிர்வு, சுனாமி, நிலச்சரிவு, நிலம் அமிழ்தல். இந்த நிலம் அமிழ்தல் இப்ப சமீப காலத்துல நம்ம பார்க்கல, ஏற்கனவே நம்ம அந்த கோண்டுவானா அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலம் அமிழ்தல், இன்னும் கடல் நீர் மட்டம் உயர்ந்து நிலம் உள்ள போகிறது தண்ணிக்குள்ள, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இது நிலவியல் சார்ந்தது. ஃபர்ஸ்ட் காற்று, அடுத்தது நிலம், அடுத்தது நீர். வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடற்கரை அரிப்பு, சூறாவளி அலைகள். காற்று, நிலம், நீர், நெருப்பு. அப்ப நெருப்புங்கிற இடத்துல எரிமலை, எரிமலை வெடிப்பு, லாவா வழிதல். இதுதான் இந்த காற்று, நீர், நிலம், நெருப்பு. அதுக்கு அடுத்தது சுற்றுச்சூழல். மண், காற்று, நீர் மாசடைதல், பாலைவனமாதல், புவி வெப்பமடைதல், காடுகள் அழிப்பு, இதெல்லாம் சுற்றுச்சூழல். நம்ம கட்டுரை எழுத போறதில்ல, தெரிஞ்சுக்கிறோம். இது வந்தா இது எதுக்கு கீழே வருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். உயிரியல் சார்ந்தது.
உயிரியல் சார்ந்ததுன்னா என்ன? சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, இதெல்லாம் உயிரியல் சார்ந்தது. தொழில்நுட்பம் சார்ந்தது. அபாயகரமான கழிவுப் பொருட்களால் ஏற்படக்கூடிய இடர்கள், இந்த அணுமின் விபத்து, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தீ விபத்து, கட்டமைப்பு குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய பாலங்கள், சுரங்கங்கள், அணைகள், அணுக்கதிர்கள், கதிரியக்க விபத்துகள், இதெல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள். அடுத்தது மனித தூண்டுதலால் ஏற்படக்கூடிய இடர்கள். இதுதான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, போக்குவரத்து விபத்து, போர், உள்நாட்டு கலவரம், இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். மொத்தம் 8 இடர் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். மொத்தம் 4: நிலம், நீர், காற்று, நெருப்பு. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், உயிரியல், தொழில்நுட்பம், மனிதம். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்தியாவில் முக்கியமான இடர்கள், இதுல மிக அதிகமாக உள்ள பகுதி வடகிழக்கு இந்தியா, ஜம்மு காஷ்மீர்ல சில பகுதிகள். இன்னைக்கு அதாவது வெனிசுலாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ கூட இந்த இடத்துல ஒரு சின்ன வைப்ரேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இது ஜோன் 5, மண்டலம் 5 மிக அதிகம், மண்டலம் 4 ஜம்மு காஷ்மீர்ல பிற பகுதிகள், இமாச்சலம், அந்த நார்த் இந்தியா, வட உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்கம், குஜராத்தின் சில பகுதிகள், இதெல்லாமே ஜோன் 4ல இருக்கு. அதிகம் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அடுத்தது மிதமானது, கேரளா, கோவா, லட்சத்தீவு, குஜராத், இது எல்லாமே சேர்ந்து வரும். தமிழ்நாட்டிலையும் உண்டு, மிதமான வாய்ப்பு இருக்கு. குறைவு நாட்டின் பிற பகுதிகள். மேப்பு பார்த்தா புரியும். அந்த மேப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இப்போ நாகப்பட்டினத்தை விட்டு நாங்க ஏன் நகர மாற்றோம்னா, இங்க நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா ஜோன் 2ல நாங்க இருக்கோம். மற்ற இடம் திருச்சி, இந்த பகுதிகள் எல்லாமே ஜோன் 2ல இருக்கு. அதுதான் காரணம். எத்தனை புயல் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு நிலநடுக்கம் வந்தா சிக்கல் அப்படிங்கிறதுனால தான் நாங்க இங்கேயே இருக்கோம். அடுத்தது வெள்ளப்பெருக்கு. இது கனமழை, கடல்கள், இதனால உருவாகிறது. எங்க மாவட்டம் அடிக்கடி இல்லை, இப்போ ரீசெண்டா ஒரே ஒரு வாட்டி வரல, பேரலைகள் ஒரு வாட்டி வந்துச்சு. வருஷம் வெள்ளப்பெருக்கம் வரும். அது நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். சூறாவளி 2018 ஒரு மிகப்பெரிய புயலை, கஜா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, மிகப்பெரிய புயலை எதிர்கொண்டோம். அடுத்தது இதுல நீங்க அதுக்கு மேல கவனம் செலுத்த தேவையில்லை. சுனாமி அப்படிங்கிறது, துறைமுக அலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 2004 மறக்க முடியாதது. செர்னோபில் அணு பேரழிவு இடம், அப்போதைய சோவியத் யூனியன், தற்போதைய உக்ரைன். வீர திருக்குமரன் சார், ஓகே சார், 12 வருஷமா இங்க இருப்பீங்கன்னா பெரிய விஷயம் தான் சார். எத்தனை புயலை பார்த்தீங்க? ஓகே. செர்னோபில்ல நடந்த அணு உலை விபத்துல 400 மடங்கு, அதாவது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு வெளியாயிருக்குங்கிறத பார்க்குறோம். தற்போது இந்த பகுதி உக்ரைன்ல இருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இடர்கள் வரும்போது எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ நிலநடுக்கம் ஏற்படுது, அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு வீட்டை விட்டு வெளியேறணும். அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு மூலையில, ஒரு அறையினுடைய மூலையில ஒரு மேஜைக்கு கீழே உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வெனிசுலாவில் நடந்த நிலநடுக்கத்துல நிறைய கட்டடங்கள் இடிஞ்சு மூடி இருக்கு. எத்தனை பேர் மாட்டியிருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை இதே மாதிரி அந்த பாதுகாப்பு உத்திகளை கையாண்டு ஒரு டேபிளுக்கு கீழே உட்கார்ந்துருந்தவங்க இன்னைய வரலையும் மீட்கப்படல. எத்தனை பேர் மாட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது ஒரு உத்தியாக இன்னமும் சொல்லப்படுகிறது. நம்ம அதில் கவனம் படுத்துவோம். எவ்வளவு எளிதாக வெளியில வர முடியுமோ அவ்வளவு எளிதாக நாம வெறும் தரைக்கு வந்துடணும். அதில் நம்ம கவனம் வச்சுக்கணும். அடுத்த தொழிலகங்கள் நிச்சயமாக 1 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். எதுல? இந்த விஷயத்துல மட்டும். இந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 5 பாயிண்ட் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு 1 மதிப்பெண். முதன்மை நிலை பொருளாதார நடவடிக்கைனா என்ன? கச்சா பருத்தி உற்பத்தி, அதாவது அடிப்படையான தொழில். 2ஆம் நிலைனா என்ன? அந்த கச்சாவிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, நூற்பாலைகள். 3ஆம் நிலைனா என்ன? இந்த கச்சாவிலிருந்து 2ஆம் நிலையான நூற்பாலைகளுக்கு போனதை வர்த்தகம் பண்றது, வியாபாரம், போக்குவரத்து. 4ஆம் நிலைனா என்ன? இந்த வர்த்தகம், போக்குவரத்து, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற வங்கித்துறை.
ஐந்தாம் நிலைனா என்ன? இவங்க மத்தியில ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு கைட் பண்ற நீதித்துறை, ஆடிட்டிங், தணிக்கை, இதெல்லாம் ஐந்தாம் நிலை. இதை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் முதன்மை அல்லது முதல்நிலை பொருளாதார நடவடிக்கை குறிப்பெடுத்துக்கிறோம். முதன்மை அப்படின்னா பழங்காலத்துல இருந்த முதல் பொருளாதார நடவடிக்கை எதுன்னா இதுதான். கால்நடை மேய்த்தல், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன்பிடித்தல், விவசாயம், சுரங்க தொழில், இதேதான். நானே ஆடு மேய்ப்பேன், மாடு மேய்ப்பேன், கோழி வளர்ப்பேன், கொக்கு வளர்ப்பேன், மீன் பிடிப்பேன். இந்த பாலிசி தான் இது. எல்லாமே அடிப்படையில் இருக்கும். இது முதன்மை அல்லது முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கை. இது அந்த மூலப்பொருட்கள். முதல்நிலை பொருளாதார நடவடிக்கையில மூலப்பொருள் கிடைச்சிருக்கும். அதை நாம எப்படி முறைப்படுத்தி அதை ஒரு பயன்பாட்டு பொருளாக மாற்றி தானியம் கிடைக்கும். அது முதல்நிலை பொருளாதார நடவடிக்கை. அந்த தானியத்திலிருந்து அதை ரொட்டியா மாத்துறது, மாவாக்கி அதை ரொட்டியா மாத்துறது. இரும்பு தாது கிடைக்கும், அது சுரங்க தொழில், முதல்நிலை பொருளாதார நடவடிக்கை. அதுல கிடைச்ச உலோகத்தை பயன்படுத்தி அதுல இருந்து ஒரு வாகனத்தை உருவாக்குறது இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கை. இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கையில முடிவுறா பொருட்கள் உள்ளீடு செய்யப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு முடிவுற்ற பொருட்கள் வெளியிடப்படும். கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை. இந்த மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைங்கிறது அத்தியாவசிய தேவைகள், அதாவது தொழிலகங்கள் இயங்குவதற்கு தேவையான சேவை தொழில். என்னது? போக்குவரத்து, நிதி பயன்பாடு, கல்வி. அதாவது கல்விங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அந்த தொழில் செய்யறதுக்கு தேவையான வழிகாட்டலை தரக்கூடிய கல்வி, சில்லறை வர்த்தகம், வீட்டு வசதி, அவங்க தங்குறதுக்கான அக்காமடேஷன், அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, இதெல்லாம் மூன்றாம் நிலை. எனவே இது எல்லாத்தையும், அதாவது ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல், செகண்ட் அதுல இருந்து முடிவுற்ற பொருட்கள், அந்த முடிவுற்ற பொருட்களை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்றது மூன்றாம் நிலை தொழில்கள். இந்த மூன்றாம் நிலை தொழில்களை சேவை துறை அப்படின்னு சொல்லுவோம். இதை தொட்டு உணர முடியாது. மருத்துவம், கல்வி, இதெல்லாம் நம்ம தொட்டு உணர முடியாது. அதாவது பயன்பாட்டு பொருளா கிடைக்காது. அடுத்தது நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடு, ஆராய்ச்சி, பயிற்சி, தகவல் உருவாக்கம், பரிமாற்றங்கள். அதனாலதான் இதை தகவல் தொழில்நுட்ப தொழிலகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தகவல் பரிமாற்றம், மின்னணு காட்சி, இது எல்லாமே இந்த நான்காம் நிலை பொருளாதார செயல்பாட்டுல வரும். சேவைத்துறை தான் இந்தியாவில் மிகப்பெரிய துறையில ஒண்ணு. இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது சேவைத்துறை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 53% சேவைத்துறை. நம்ம அந்த சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவோம் இல்லையா, சர்வீஸ். இந்த சர்வீஸ் இதுல 53% பங்களிப்பு உள்நாட்டு உற்பத்தியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம இங்க சொன்னோம், நான்காம் நிலைனா என்ன? நான்காம் நிலைனா வங்கி அப்படின்னு சொன்னோம். அப்போ நான்காம் நிலைங்கிறது வங்கி மட்டும் இல்ல, ஆராய்ச்சி, பயிற்சி எல்லாம் சேர்ந்தது. அடுத்தது ஐந்தாம் நிலை. ஐந்தாம் நிலை அப்படின்னா தொழிற்சாலைகள், வணிகம், கல்வி, இது எல்லாத்துக்கும் முடிவெடுக்கக்கூடிய நிர்வாகிகள். இதை கவனத்துல வச்சுக்கிறோம். அமைச்சரவை ஒரு விஷயத்த முடிவு பண்றவங்க, நீதி வழங்குபவர்கள், அதை ஆடிட் பண்றவங்க, அதுக்கு வழிகாட்டுறவங்க, இதெல்லாம் ஐந்தாம் நிலை தொழில் குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்த தொழிலக அமைவிட காரணம். தொழில் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில நான் கிளாஸ் எடுத்ததுக்கு எங்க பொதுச்செயலாளர் வரலையும் போன் அடிச்சு சொல்லியிருக்கீங்க. அருள் சொல்லுவோம் 2 மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் எடுத்து எங்களை கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் இப்ப யாரும் அடிக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு, ஏன்னா இதுவரை அந்த ஒரு 110 வகுப்பு வரை நாங்க அந்த 1 மணி நேரம்ங்கிற லிமிட்டை தாண்டினது இல்லை. சப்போஸ் மேமோ சேகர் சாரோ நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட, சார் 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற குறிப்பை கொடுக்கறதே நானா தான் இருப்பேன். ஆனால் நான் சேகர் அவர்கள் கடந்த கணித வகுப்புல நான் 2 முறை சொன்னேன் அவர்கிட்ட, சார் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் நடத்தியிருந்தாரு. ஏன்னா வேற வழி இல்லை, டைம் இல்லை. நாம இந்த எஸ்சிஆர்டி பயிற்சி வகுப்புகள் வந்த பிறகு அதற்கான நேரத்தை நாம் கொடுத்து விட்டதன் காரணமாக நமக்கு ஒரு 10 கிளாஸ் டைம் அடிபட்டு போச்சு. ஸோ அதை நாங்கள் எப்படி டேலி பண்றது? இப்படிதான் நாங்கள் பண்ண முடியும், வேற வழி இல்லை. ஒருவேளை உணவு அது சம்பந்தமாக நீங்க போக வேண்டி இருந்ததுன்னா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு, 4 மணி நேரம் ஆயிடுச்சு, 5 மணி நேரம் ஆயிடுச்சு, 6 மணி நேரம் ஆயிடுச்சு, 7 மணி நேரம் ஆயிடுச்சு, 8 மணி நேரம் ஆயிடுச்சு, 9 மணி நேரம் ஆயிடுச்சு, 10 கிளாஸ் டைம் அடிபட்டு போச்சு. ஸோ அதை நாங்கள் எப்படி டேலி பண்றது? இப்படிதான் நாங்கள் பண்ண முடியும், வேற வழி இல்லை.
நான் இன்னொரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறேன், முக்கிய கருத்துக்களை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இது முக்கியமான விஷயம். வரலாறுல சமூக அறிவியல் 60 மதிப்பெண், அதுல எதுல இருந்து வரும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள், கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ ஒரு தொழிலகம் அமைவிடுது அப்படின்னா அதுக்கு புவியியல் காரணி, புவியியல் அல்லாத காரணி. புவியியல் காரணி என்ன? புவியியல் காரணியில மூலப்பொருள், அதாவது அந்த பகுதியில மூலப்பொருள் இருக்கணும். இரும்பு, எஃகு, சர்க்கரை தொழிலாளர்கள், இது எல்லாமே இரும்பு தொழிற்சாலை இருக்கணும்னா அங்க இரும்பு தாது கிடைக்கணும். சர்க்கரை தொழிற்சாலை இருக்கணும்னா அங்க கரும்பு கிடைக்கணும். இப்ப சேலத்துல இரும்பு எது இருக்குன்னா அங்க கஞ்சமலையில இரும்பு தாது கிடைக்குது. இப்போ மயிலாடுதுறையில கும்பகோணம் இந்த பகுதிகளில் சர்க்கரை தொழிற்சாலைகள் இருக்குன்னா அங்க கரும்பு விளையுது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆற்றல் வளம், அதுக்கு தேவையான நிலக்கரி, தாது எண்ணெய், நீர், இது எல்லாமே கிடைக்கணும். ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் தேவையான ஆற்றல் கிடைக்கணும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மனித சக்தி, லேபர்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ தேயிலை தொழிற்சாலை அப்படின்னா அதுக்கு லேபர் அதிகமாக வேணும். அடுத்தது போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். இது எல்லாம் புவியியல் சார்ந்த காரணிகள், கவனத்துல வச்சுக்கிறோம். அப்போ ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அது நடுவில் கொண்டு போய் ஒரு நாட்டோட நடுவில் வைக்க முடியாது. கடற்கரை ஓரத்துல இருக்குன்னா அங்க மூலப்பொருட்கள் வெளிநாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற அந்த மூலப்பொருட்கள் வருதுன்னா அது துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது சேமிப்பு, கிடங்கு, ஸ்டோரேஜ் இருக்கணும். நிலத்தோற்றம் சமமானதாக இருக்கணும். ஒரு மலையில போய் நம்ம ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை ரன் பண்ண முடியாது. காலநிலை, நல்ல கிளைமேட் இருக்கணும். அடுத்தது நீர்வளம், இதெல்லாம் புவியியல் காரணி. புவியியல் இல்லாத காரணி, முதல்ல முதலீடு வேணும். முதலீடு இல்லாம எந்த தொழிற்சாலையும் பண்ண முடியாது. கடன் வசதி வேணும், பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்கணும், அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது தொழிலகங்களுடைய வகைப்பாடு. மூலப்பொருள் அடிப்படையில வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், தாவர எண்ணெய், பருத்தி, பால் உற்பத்தி பொருள், இதெல்லாம் வேளாண் சார்ந்தது. கனிம வளம் சார்ந்தது, சிமெண்ட் தொழிற்சாலை, இயந்திர கருவிகள் உற்பத்தி, இதெல்லாம் கனிம வளம் சார்ந்தது. கடல் வளம் சார்ந்தது, வனவளம் சார்ந்தது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் அந்த ஹெட்டை மட்டும் சொல்லிட்டு போறேன். டெட்ராய்ட், இந்தியாவினுடைய டெட்ராய்ட் அப்படிங்கிறது எந்த நகரம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்தியாவின் டெட்ராய்ட் எந்த நகரம்? கேள்வியே கேட்கல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. டெட்ராய்ட் அப்படின்னா அமெரிக்காவில் அதிகமாக வாகனங்கள், சுஜாதா மேம், திருப்பதி சுஜாதா அவர்கள், சூப்பர். டெட்ராய்ட், அமெரிக்காவில் டெட்ராய்ட் நகரம் அதிகமான வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம். அதே போல இந்தியாவில் சென்னை நகரம் தான் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎம், ஃபோர்ட், மகேந்திரா, ஹூண்டா, இந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்கு. இதுல ஃபோர்டு ஏற்கனவே லெஃப்ட், மற்றதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குங்கிற தகவலை பார்க்குறோம். ஏற்கனவே இந்த ஒரு பக்கத்தை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க, நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். இல்லை நான் புக்கை இப்போ உடனே ஷேர் பண்ணிடுறேன். அடுத்தது உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க. தனியார் துறை தொழிலகங்கள், பொதுத்துறை தொழிலகங்கள். தனியார் துறையில பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், இதெல்லாம் நான் நடத்தினது எனக்கே ஞாபகம் இருக்கு. நான் ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்றேன். சமீபத்தில் தான் இந்த பாடம்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பொதுத்துறை தொழிலகங்கள் அப்படிங்கிறதுல கவர்மெண்டுடைய, அரசனுடைய பங்களிப்பு இருக்கும். அரசுக்கு சொந்தமானது, அரசால இயக்கப்படும். HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம், பெங்களூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் கூட இப்போ அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெல் திருச்சியில இருக்கு. பாரத மிகுமின் நிறுவனம், ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட். அடுத்தது செயில், இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். அடுத்தது கூட்டுறவுத்துறை, இதுல யாருன்னா அரசு துறை இருக்கும், தனிநபர்கள் இருக்கும், இவங்கெல்லாம் இணைந்து செயல்படுவாங்க. இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம், இது போன்ற மாருதி உத்யோக், இதெல்லாம் கூட்டுத்துறை தொழிலகங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கூட்டுறவுத்துறை, நம்ம ஆனந்த் பால் ஒன்றியம், அமுல்னு சொல்லுவோம் கூட்டுறவுத்துறை. இதுல என்னன்னா தொழிலகங்கள், மூலப்பொருட்களின் உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லாருமே அதுல இருப்பாங்க. நம்மள்ட்ட பால் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லயும் பால் சொசைட்டி இருக்கும். இதெல்லாம் அதுதான் பொருளாதார நடவடிக்கைகள்ல முதன்மை பொருளாதார செயல்பாடு, இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு, சார்புத்துறை அல்லது மூன்றாம் நிலை செயல்பாடு, இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். நான்காம் நிலை செயல்பாடுங்கிறது தகவல்களை உருவாக்குதல், பரிமாற்றம் செய்தல், நில வரைபடங்களை கற்றறிதல், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேப்னா என்ன, மேப்பை எப்படி பார்க்கணும், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அதனுடைய அளவை என்ன, பெரிய அளவை, வாக்கிய முறை, பிரதிபின்ன முறை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம், விட்டுருங்க.
ஒரு பெரிய மதிப்பெண் இதுல இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, தேவையில்லை. அதனுடைய பலன்கள்லாம் நமக்கு இயல்பா நமக்கு தெரியும். மேப்போட பயணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, குடிமையியல் மிக தெளிவாக நாம் ஏற்கனவே நடத்தியுள்ளோம். ஒருவேளை அதுல ரிவிஷன் தேவைப்படுதுன்னா அந்த வகுப்பை முழுமையா பாருங்க. இந்த குடிமையியல் பகுதியில ஒவ்வொரு வரியும் முக்கியம். குடிமையியல்ல ஒவ்வொரு பாராவும் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு வரியும் முக்கியம். மாதிரி வினாக்களில் கவனம் செலுத்தாதீர்கள், முழுமையாக இந்த பாடப்பகுதியை பாருங்கள். தயவு செய்து ஒரு வேண்டுகோள், 8ஆம் வகுப்பு குடிமையியலையும் பொருளியலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மதிப்பெண்கள் உறுதியாக நம்ம பண்ணிட முடியும். கூடுதலா புவியியலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா, எந்த பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25 மதிப்பெண்கள் நாம உறுதி செய்து விட முடியும். அதுக்கு மேலதான் ஹிஸ்டரி. அதாவது ஹிஸ்டரியை பார்க்காமலே ஒரு 20 மார்க் 25 மார்க் எடுக்கிற வாய்ப்பு எதுல இருக்குன்னா 8ஆம் வகுப்பு புவியியல், குடிமையியல், பொருளியல் இதுல இருக்கு. இது எல்லாமே சின்ன சாப்டர்ஸ், எல்லாரும் படிப்பீங்கன்னு நம்புறேன்.